Hello guys, again welcome back to my channel. நீங்க லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படினா எங்க அப்ளை பண்ணாலும் சரி, என்ன லோனுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது உங்களுடைய கிரெடிட் அண்ட் வர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்து தான் அமையும். தென் இதை தவிர்த்து ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அதை பொறுத்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல நீங்க ஒரு பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றீங்க அப்படினா அதை பத்தின டீடைல்ஸை அவங்களுடைய அபிஷியல் சோர்சஸ்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கங்க. அதே சமயத்துல நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ரெண்டு பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். அதுல இந்த ரெண்டு பர்சனல் லோன் வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி, ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் அந்த லிங்க்ல இருக்கு. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கங்க. ஓகே கேஸ், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பாப்புலரான RBI ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் நம்ம HDB on the go அப்படிங்கிற அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்த்துடலாம். இவங்க பொறுத்தவரையிலும் HDFC பேங்க் உடைய ஒரு பார்ட் தான். ஸோ அவங்களே HDB அப்படிங்கிற நேமில் ஃபினான்ஸும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல இவங்க பிரான்ச் அப்படிங்கிறதும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆன்லைனில் இவங்க பர்சனல் லோன் கொடுக்கறதுக்காகவே இந்த ஒரு அப்ளிகேஷனை டெடிக்கேட்டடாக ப்ளே ஸ்டோரில் வச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 20,000லேருந்து அதிகபட்சமாக 20 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் எலிஜிபிள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 12 to 96 months வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கிடைக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து இந்த ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் அதர் சார்ஜஸ் இந்த மாதிரி ஓவராலாக சேர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 11%லேருந்து அதிகபட்சமாகவே 34%க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜுக்குள்ளே இவங்க இந்த ஆனுவல் பர்சன்டேஜுக்குள்ளே ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரியல் டைமில் நமக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப் டு அதாவது அதிகபட்சமாக 3.93% ஆஃப் டிஸ்பர்சல் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதிலேயே டேக்ஸ் அப்படிங்கிறதும் ஆட் ஆகிரும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா HDB on the go அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோனுடைய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரியல் டைம்லையும் இதில் நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் அன்எம்ப்ளாய்டு பர்சன் அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தும் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, கிரெடிட் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் ஒரு சிலருக்கு லோன் அப்படிங்கிறது கிடைச்சிட்ருக்கு. இதை தவிர்த்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கேயே இவங்க கொடுக்கக்கூடிய ரியல் டைம் லோனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த டீடைல்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்து ரெண்டாவதாக நம்ம IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருக்குமே லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் உங்ககிட்ட ஒரு எக்ஸலண்ட்டான கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இவங்களும் ஸ்டார்டிங் 20,000லேருந்து அதிகபட்சமாக 40 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது தரதாகவும், தென் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 11%லேருந்து அதிகபட்சமாக 28%க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோனுக்கு ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு சில டைமில் வைவர் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததாக இந்த அப்ளிகேஷனில் ஒரு வேளை நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் மினிமம் 730க்கு மேலேயாவது இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய வருமானத்தில் 50% மேலே எக்ஸிஸ்டிங் EMI அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும்பொழுது பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டினுடைய டீட்டெயில்ஸ் இருந்தாலே போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணி இதில் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். ஓகே கேஸ், இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலுமே இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ அண்ட் பிளாகர் லிங்க் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவாகவும் ஆர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்லையும் உங்களால் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.